தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினமும் நாங்கள் நிகழ்ச்சியோடு அப்படி இணைந்து கொண்டிருக்கோம். அப்படியே நீங்களுடைய தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்களோட கவிதைகளை எங்களோட அப்படியே முகப்புத்தகம் வாயிலாக அப்படியே வழங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன் நான் உங்கள் அன்பின் சிவனிதா. என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் நம்ம ஷர்மிளா. வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். வணக்கம் சிவனிதா. வணக்கம். இப்போதும் அந்த தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம் 3:30 மணி வரை. இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், அதோடைய கவிதை துறைகளும் உங்களுக்காக வர காத்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் அப்படியே தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்களோட நிகழ்ச்சிகள் வாயிலாக கவிதைகளை சொல்லலாம். இதுதான் எங்கள் இணையதள முகவரி www.thamarifm.com. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். இந்த ஃபேஸ்புக் பேஜின் வாயிலாகவும் நீங்கள் நினைச்சு கொண்டு கூட கவிதைகளை அனுப்பினீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னுங்கிற சொந்தங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமயம். இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை, புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை, ஜீவன் தந்தாளே என் வாழ்வில், பூஜை செய்தேனே நெஞ்சோடு, புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. எங்கே சென்றாலும் ஓர் துணையானது, ஏனோ எனக்குள்ளே அதன் குரல் கேட்குது, அலை நீரில் ஆடும் நிலவை தொட மனம் அலை பாயும் என் மீது ஒளியும் பட, தொடர்ந்து வந்த நிழல்லது எனக்கு நல்ல துணையது, தேவாரம் அதை நானும் பாட, ஆதாரம் எதுவென்று கூற, ஊமை பாடும் பாடல் எனது உள்ளம் சொன்னது, இந்த புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. கேள்வி என்றாலே ஒரு பதில் வேண்டுமே, கேட்டாலும் தரவே நல் மனம் வேண்டுமே, வீணை என்றாலே ஒரு விரல் மீட்டத்தான், நாதம் வந்தாலே நல் சுகம் கூட்டத்தான், நெருங்கினேனே நினைவில் தானே
புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஜீவன் தந்தாளே என் வாழ்வில், பூஜை செய்தேனே நெஞ்சோடு. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வை. பாடலை தொடர்ந்து அப்படியே இணைச்சு கொண்டிருக்கும் உங்கள் சுவைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு நீங்களும் உங்கள் கவிதை தொகுப்புகள் அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க. தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து உங்களோட கவிதைகளை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்காக இடைக்காலத்து பாடல்கள், பழைய பாடல்கள், அப்படியே கவிதை துறைகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய மனசில் இருக்கிற பாரமாக இருக்கிற, உங்களுடைய மனதில் பாரமாக இருக்கிறது எல்லாம் கவிதை துளிகளாக எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். கனவுகளில் உன்னை நிரப்பி நான் கண்டு வந்த காட்சிகளை நிஜமாக்கி செல்ல நீ வேண்டும் என் அருகில். ஆனால் மரணத்தையும் வெல்வேன் நீ என் அருகில் இருந்தால். முள்ளின் வலியை கூட பொறுக்க நீ என் அருகில் இல்லை என்னும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆமாம், என்னவளின் வருகைக்காய் காலம் காலமாய் காத்திருப்பேன் என் கவிவரியோடு. உன்னை காதலிக்க அல்ல, கவி சொல்லும் உன் கண்கள் என்னுடன் என்றென்றும் இசை மலையோடு கவி பாட அப்படின்னு சொல்லி கல்முனையிலிருந்து எங்களோட தோழி ரிஃபானா அவங்க அனுப்பியிருந்தாங்க. நிச்சயமாக காதலில் காத்திருப்புன்றது மிகவும் ஒரு அழகான ஒரு விடயம் அப்படின்ட்டே சொல்லலாம். காத்திருந்தா தான் அன்பு கூடும், அந்த காதல் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்திருந்து பாருங்க, நிச்சயமாக அவங்களோட காதல் மென்மேலும் கூடி போகும். இதே நேரத்தில் நிஷாந்தினி நினைச்சிருக்காங்க, உன்னருகே நான் இருந்தால் நித்தமும் இடைவெளியின்றி உன் வழிகளில் மட்டும் பட்டிட ஆசை. எனக்கு என் வாழ்க்கையில் முழு பக்கங்களும் நீயாகிடவே, என் கருவழிகளில் உன் விழிகளை காண எங்கிடவே நித்தமும் உன் நினைவு ஒன்றே வேண்டும். உண்மையாத்தாங்க, வாழ்க்கையில் காதல்ன்றது ஒரு சுகந்தான். நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை. சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். இன்று நீ என்னை பிரிந்தாலும் மறந்தாலும் என்றாவது ஒரு நாள் நீ என்னை நினைக்கும் போது உன் கண்களில் இருப்பேன், கனவாக அல்ல கண்ணீராக அப்படின்னு சொல்லி திருகோணமலையிலிருந்து சஞ்சீவன் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. காதல் என்றது உண்மையாகவே நினைவுகளை சுமந்தது. காதலின் ஒவ்வொரு நினைவுகளும் சுகமாகத்தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக அப்படியே தொடர்ந்து உங்களோட கவிவரிகளை கவித்துளிகளை அப்படி எங்களுக்கு அனுப்பி வையுங்க. உங்கள் சுமைகளையும் சுகங்களாக மாற்றும் இமையும் இசையும் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பேஜை நாம் ஞாபகப்படுத்தலாம். தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோன்றது அங்களோட ஃபேஸ்புக் பேஜ். அது மட்டும் இல்லாமல் www.tamarayfm.com என்னும் இணையதள முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்து கொண்டுகிற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொடர்ந்தும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாமரையின் இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு. வணங்க
சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே உன்னை எண்ணி நானும் உள்ளம் தடுமாறும் வேதனை பாரடா வேடிக்கை தானடா சின்னஞ்சிறு கிளியே மயிலே உன்னை நான் மயக்கவும் இல்லை மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை என்னை நீ தேடி இணைந்தது பாவம் எல்லாம் நீயே எழுதிய கோலம் இந்த நிலை காணும் பொழுது நானும் அழுது வாழ்கிறேன் காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவாரோ சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே உன்னை எண்ணி நானும் உள்ளம் தடுமாறும் நாடகம் ஏனடா நியாயத்தை கேளடா சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே அரிரோ. www.thamarayfm.in இணையதளம் மூலமாக இணைந்திருக்கீங்க. இது உங்கள் தாமரை எஃப்எம்மின் இமயம் இசை நிகழ்ச்சியின் வாயிலாக சுமைகளை சுகங்களாகிற இடைக்காலத்து பாடல்கள் பழைய பாடல்கள் என அப்படியே உங்களுக்கு இமயம் இசையின் நிகழ்ச்சி மூலமாக தர காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும்